எல்லா சாரீஸ்க்கும் மேட்ச் பண்ணனும் அப்படினா அதோட குவாலிட்டி நல்லா இருக்கணும். இது ஃபுல் ஹேண்டுமே வரும். அவ்ளோ சூப்பர் வர்க் கொடுத்திருக்காங்க. நெக் டிசைன் பாருங்க எவ்ளோ ஹெவியா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி 376 ரூபீஸ்க்கு இந்த மெரூன் கலர் ப்ளவுஸ் நான் வாங்கியிருக்கேன். ஃபுல் ஹேண்ட்ஸுமே கவர் பண்ற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கு. டிசைன் ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த பேக்கேஜிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஹாய், வெல்கம் டு ரம்யா ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல எல்லா கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஆரி ஒர்க் பிளவுஸ் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். எந்த அளவுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல குவாலிட்டி எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆரி ஒர்க் பிளவுஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சாரீஸ்க்கும் தனித்தனியாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம ஒரு காமன் பிளவுசஸை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா சாரீஸ்க்குமே மேட்ச் பண்ணலாம். காமன் கலர்ஸ்னா ஒரு பர்டிகுலர் கலர்ஸ் இருக்கு, ஒரு 4-5 கலர் தான் மாற்றி மாற்றி எல்லா சாரீஸ்க்குமே பிளவுஸ் அதே கலரில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிளவுஸ் கலர்ஸை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா சாரீஸ்க்குமே நம்ம வந்து அதை போட்டுக்கலாம். அந்த மாதிரியான கலர்ஸை தான் நான் வந்து இந்த ஹாலில் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாமே காமன் கலர்ஸ். இந்த ஒரு 5-6 கலர் இருந்தால் போதும், எல்லா சாரீஸ்க்கும் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான மொத்த பிளவுஸ் தான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளவுஸ் வந்து இந்த கிரீன் கலர் லீவ் கிரீன் கலர் ஆரி ஒர்க் பிளவுஸ் தான். இதோட மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் கம்மி ரேட்டுக்கு பிளவுஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிளவுஸ் வாங்கிட்டாலும் நம்ம எல்லா சாரீஸ்க்கும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா அதோட குவாலிட்டி நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் வச்சு போடுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதோட மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. சில்க் கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே திக்காக குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது இதில் வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு கிளாத் கொடுக்காம இதை பார்க்கறதுக்கு பார்வையாக மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட அது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது, வச்சு போட முடியாது. பட் இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம ரொம்ப நாளைக்கே வச்சு போடலாம், நிறைய சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணலாம். அது மெயின் திங் ஒன்று. அதுக்கப்புறம் இதோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து பீட் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. சுகர் பீட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒர்க் கொடுத்து தான் ரொம்பவே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஃபுல் வியூ ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே கிளிப் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அதை பார்த்தா ஒரு ஐடியா வரும், என்னென்ன டிசைன் எவ்வளோ மைன்யூட்டாக ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி பார்த்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபுல் டிசைன் இதில் த்ரெட் ஒர்க்கும் இருக்குது, ஜரி ஒர்க்கும் இருக்குது. எல்லா ஒர்க்குமே ஒரு ப்ளவுஸில் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளோட ஹேண்ட்ஸ்க்கு வரும். இந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டான ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மேரேஜ் இல்லை பிரைட் டு பி யார் வேணால் போடலாம், அந்த அளவுக்கு கிராண்டான ஒர்க் இருக்கு. ஸோ நெக் டிசைன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ஸ்லீவ்ஸை விட இந்த நெக் டிசைன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்கிறதுனால எல்லா சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணலாம். சில்க் கிளாத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லா மாதிரியான சாரீஸ்க்குமே கூட நம்ம இதை போடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ரொம்ப கிராண்டான லுக்கை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி டிசைன் இருக்குது. பிளவுஸோட பேக் நெக் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ பிளவுஸோட ஃப்ரண்ட்ல ரைட் சைடு வரும் இல்லையா, அந்த டிசைன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட கண்டினியூட்டி இப்படி ஃப்ரண்ட்லேயுமே வருது. ஸோ இதோட பிளவுஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. இந்த பிளவுஸை வந்து 536 ரூபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். இஃப் இன்கேஸ் இது நான் தப்பான ரேட் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு எக்ஸாக்ட் ரேட் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளவுஸோட லிங்க் இது இப்போ காட்டினது, இதுக்கப்புறம் காட்ட போகிற எல்லா ப்ளவுஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னாலும் கம்யூனிட்டி போஸ்ட்லையுமே நீங்கள் போய் செக் பண்ணலாம். அதுலேயுமே இது எல்லாத்தோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டேக் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ளவுஸை பார்த்துடலாம். அடுத்த பிளவுஸ் ப்ளூ கலர் தான். இது வந்து ராயல் ப்ளூ கலர்ல இருக்கு. இந்த கலருமே வந்து ஒரு காமனான கலர் தான். நிறைய சாரீஸ்க்கு இந்த ப்ளூ கலர்லயுமே வரும். ஸோ அதனால இந்த மாதிரி பார்த்து எல்லாமே காமன் கலர்ஸை தான் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டிசைனுமே நம்ம பார்த்து இந்த பிளவுஸோட நெக் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கு. ஹேங்கிங் மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக யூனிக்காக இருக்கு டிசைன் ஒவ்வொன்றுமே. எனக்கு இந்த டிசைன் எல்லாமே ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட குவாலிட்டி அண்ட் டிசைன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு. இது நெக் டிசைன். இந்த டிசைன் வந்து நெக்கோட ஃப்ரண்ட்ல வரும் இல்லையா, அந்த டிசைன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட கண்டினியூட்டி தான் இப்படி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது ஜரி ஒர்க்கு. நடுவில் ஹைலைட் பண்ணுறதுக்கு கோல்டன் கலரில் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹேண்ட்ஸையுமே கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குது. டிசைன் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு.
எல்லாமே டிசைன் வந்து கம்மி ரேட்ல கிடைக்குது, அதுக்காக வந்து டிசைன்ல ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் இருக்கா குவாலிட்டியில் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே டிசைன் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது. எல்லாமே குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது 500 600 வருது, இது கம்மி ரேட்டா அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. அதுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா, ஆரி ஒர்க்னாலே மினிமம் 1500 ஆச்சு நம்ம ஸ்பெண்ட் பண்ணாதான் நார்மல் டிசைன் வரும். இப்போ நான் போட்டிருக்கிற ஆரி ஒர்க் வந்து நார்மல் தான் போட்டிருக்கேன். இதுக்கு ஒர்க்குக்கு மட்டுமே நான் 1000 rupees நான் பே பண்ணேன். மினிமம் 1000 rupees பே பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டிச்சிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தேன். ஸோ இவ்வளோ கிராண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 2500 ஆச்சு மினிமம் நம்ம பே பண்ணி தான் நம்ம ஆரி ஒர்க் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இது இந்த குவாலிட்டியில் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்பவே சூப்பர். கிளாத்தும் வருது, அதோட டிசைனும் போட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம ஸ்டிச்சிங் சார்ஜஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோல் ப்ளவுஸ் எல்லாமே 1000க்குள்ளேயே நமக்கு வந்து செட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன கேட்டால் பர்சனலாக நம்ம தனியாக போடுறதை விட இந்த மாதிரி டிசைன்ஸை ஒரு 4-5 கலர் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா மாதிரியான சாரீஸ்க்குமே நம்ம மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டிக்கு இந்த ரேட்டுக்கு ரொம்ப சூப்பரான டீல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம அடுத்த ப்ளவுஸை பார்த்துடலாம். தேர்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த லைம் கலர் க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான். இதுவுமே வந்து குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி இந்த ப்ளூ கலர் அண்ட் இந்த க்ரீன் கலருமே வந்து ஒரே செல்லர்கிட்ட இருந்து வாங்கினது. அவங்கக்கிட்ட இந்த பேக்கேஜிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை பர்டிகுலராக சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். ஸோ இந்த டிசைனுமே கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. எதுவுமே ஒன்னோட ஒன்று சிமிலராக இல்லை, ஒன்றுமே ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த டிசைனுமே ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது. இந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து இந்த ஃபுல்லி சுற்றியும் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுலயுமே ஒயிட் கலர் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நெக்குக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க, கண்டினியூட்டி டிசைனா. ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கு. எல்லாமே பீட் ஒர்க் தான், இதுல எல்லாமே பீட்ஸ் தான் இருக்கு. ஸ்லீவ்ஸ்க்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஃபுல் ஹேண்டுமே நம்ம வச்சுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கு. கலருமே ஒரு மாதிரி காமன் கலர் தான், நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா சாரீஸ்க்கும் மேட்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா சாரிலையும் வரும் இந்த கலர். ஸோ இந்த டிசைனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்துலேயுமே இந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்து ரொம்பவே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் 570 rupees. இந்த ரேட்டுக்கு இது ரொம்ப 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 வர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு இது பர்சனலி இந்த கலர், இதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற ப்ளவுஸ் டிசைன் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ப்ரைடு வெட்டிங் ப்ரைடே போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு ஹெவி ஒர்க், அந்த அளவுக்கு குவாலிட்டியுமே இருக்குது. ஸோ எனக்கு இது வந்ததுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி. டிசைனை நான் பிக்சரில் பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஆர்டர் பண்ணேன். நான் எதிர்பார்க்கல, அதே மாதிரி அதை விட இன்னும் சூப்பர் குவாலிட்டியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெவி ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல் ஹேண்டுமே வரும், அவ்வளோ சூப்பர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இதில் த்ரெட் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க. இதில் வெறும் பீட் ஒர்க் மட்டும் இல்லாமல் எல்லாமே த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. பிங்க் கலர் த்ரெட் ஒர்க், அதோட ஜரி ஒர்க், கோல்டு கலர் ஜரி ஒர்க்கும் நடந்திருக்கு. இதில் என்ன அப்படி ஹைலைட் அப்படின்னு சொன்னால் பிங்க் கலர், இது எல்லாமான சாரிக்கும் மேட்ச் ஆயிரும். அதில் இந்த அளவுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னும் போது பிரைட் டு பியே போடலாம் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு சூப்பர் ஒர்த்தான ஒரு ப்ளவுஸ் தான் இது. எனக்கு சீரியஸ்லி அவ்வளோ இருக்கிற எல்லா இப்போ நான் காட்ட போகிற எல்லா கலெக்ஷன்ஸ்லையுமே ஃபேவரட் எதுன்னு கேட்டால் எனக்கு இதுதான். அவ்வளோ பிடிச்சிருக்கு, குவாலிட்டியுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணால் ஃபுல் ப்ளவுஸும் வரும், ஃபுல் ஷோல்டருமே வருது. அந்த அளவுக்கு ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. குவாலிட்டியுமே அவ்வளோ நல்லாயிருக்கு. இதில் எந்த குறையுமே சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு இருக்குது. ஸோ நெக் டிசைனையும் பார்த்துடலாம். நெக் டிசைன் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி, அவ்வளோ கிராண்டாக இருக்குது. இதில் பிங்க் கலரில் த்ரெட் ஒர்க் இருக்குது, அது ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது. வெறும் பிளெயினாக வெறும் பீட் ஒர்க்கே கொடுக்காம அங்கங்கே ஹைலைட்டடாக இந்த த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. பிங்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளவர் டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றபடி வேறு ஏதாச்சும் டிசைன் வந்திருந்தா கூட இவ்வளோ லைக் பண்ணியிருப்பேன்னா எனக்கு தெரியல. இதோட ஃபுல் பேட்டர்னுமே, இந்த டிசைன், அதுக்கான ஒர்க்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட நெக் டிசைனும் சரி, ஸ்லீவ்ஸ்க்கும் சரி. இது ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள், அங்கேயும் ஒன்றும் சிம்பிளாலாம் கொடுத்து முடிக்கல. அங்கேயுமே வந்து ஃப்ரண்ட் நெக்குக்குமே இவ்வளோ கிராண்டான இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வரும், வச்சு காட்டலாம் இப்படி வரும். இந்த அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடும் ரைட் சைடில். ஸோ அந்தளவுக்கு செம்ம குவாலிட்டி, செம்ம கிராண்டான ஒரு ப்ளவுஸ். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே இல்லை. இது வந்து 670 rupees வர்த் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த டிசைன் போனோன்னா அட்லீஸ்ட் மினிமம் 5000 ஆச்சும் வைக்கணும்ல. 670 rupeesக்கு இவ்வளோ நல்ல குவாலிட்டி கொடுக்குறாங்கன்னும் போது தாராளமாக கண்ணை மூடிட்டு நம்ம இதை வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிங்க் கலர் அதுதான் இன்னும் மெயின், பிங்க் கலரில் இருக்குது. இதில் கலர் அவைலபிள் இல்லை.
மற்ற பிளவுஸ்ல எல்லாம் கலர்ஸ் இருக்கு, நாம அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல கலர்ஸ் இல்ல, இது ஒரே ஒரு கலர் தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, பிங்க் இருந்தாலே எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இப்போ நான் போட்டிருக்கிற பிளவுஸும் இந்த சாரியோடது கிடையாது, இன்னொரு சாரியோடது தான். இதுக்குமே பிங்க் பிளவுஸ் வரும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பிளவுஸ்க்கு மட்டும் ஆரி ஒர்க் பண்ணேன். ஸோ எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். பிங்க் கலர்ல கொடுத்துருக்குது இன்னுமே பெஸ்டா இருக்கு. 670 rupeesக்கு இது ரொம்ப 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 வர்த் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் இதை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அடுத்த பிளவுஸை பார்க்கலாமா? நான் நினைச்ச ஆர்டர் பண்ணது வந்து எல்லாமே மினிமம் ஒரு 500 rupees நம்ம ஸ்பெண்ட் பண்ண நல்ல குவாலிட்டியில வரும். அதை விட நம்ம கம்மியா வாங்கணும் அப்படின்னா நல்லா இருக்காது, குவாலிட்டி டிசைனும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது அப்படின்னு நான் நினைச்சேன். பட் இந்த பிளவுஸ் என்ன, அது வந்து நீ நினைச்சது தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருச்சு. 376 rupeesக்கு இந்த மெரூன் கலர் பிளவுஸ் நான் வாங்கியிருக்கேன். மெரூனும் ஒரு காமன் கலர் தான், எல்லாத்துக்குமே வரும். இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. பட் நம்மளோட ஓல்ட் சாரீஸ் இருக்கு அப்படின்னாலோ இல்லை இப்பயுமே கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகுது, இப்போ கொஞ்ச நாள்ல ட்ரெண்ட் ஆகுது மெரூன் கலர் சாரீஸ் பிளவுஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சாரீஸ்க்கு இது சூப்பரா மேட்ச் ஆகும். இப்போ இந்த பிளவுஸ் இந்த சாரீக்குமே இந்த மெரூன் கலர் பிங்கை விட இன்னும் சூப்பரா மேட்ச் ஆகும். எனக்கு மெரூன் தான் போடலாம் அப்படின்னு நினைச்சேன், என்கிட்ட பிங்க் இருந்ததுனால நான் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ மெரூன் வந்து எல்லா சாரீஸ்க்கும் மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு காமன் கலர் தான். இது வந்து 376 rupeesக்கே வந்திருந்தது. ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் டவுட்டா இருந்தது, குவாலிட்டி எப்படி இருக்கும், மெட்டீரியல் குவாலிட்டி முக்கியமா அதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மெட்டீரியல் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சேன். சீரியஸ்லி இப்போ அந்த 500 600 மெட்டீரியல் எப்படி இருக்கும் அதே மாதிரி குவாலிட்டியில மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் எந்த டிஃபரன்ஸுமே இல்லை, அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பரா இருக்கு. டிசைனுமே ஹெவியா தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இவங்களால முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஹெவியா இருந்தது, அதுல லைட்டா கம்மியா இருக்கிற மாதிரி. பட் இந்த அளவுக்கு ஹெவி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மேங்கோ டிசைன் கொடுத்துட்டு இதுலயுமே கோல்டு ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த மேங்கோவை ஹைலைட் பண்றதுக்காக ஸ்டோன் ஒர்க் இதுலயுமே இருக்கு. ஸோ இந்த டிசைன் தான் வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வரப்போகுது. ரொம்பவே சூப்பரான டிசைன், ரொம்ப டீசெண்டா இருக்கு பாக்குறதுக்கு. சிம்பிளா, எனக்கு ரொம்ப ஹெவியா போட பிடிக்காது அப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் வச்சு காட்டுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்ல, இந்த மாதிரி தான் வரப்போகுது. நம்ம ஃபுல் ஸ்லீவ்ஸும் வச்சுக்கலாம், ஹாஃப் ஸ்லீவ்ஸும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி டிசைன் வந்து ஒரு மாதிரி காமனாக தான் இருக்குது. நெக் டிசைனும் இந்த மாதிரி ஒரு மாதிரி சிம்பிளாக நார்மலாக இருக்குது. இந்த டிசைன் தான் இப்போ என் நெக்லேயுமே இருக்குது. இது நான் 1000 rupees கொடுத்து பே பண்ணி போட்டுக்கிட்டேன், அதோட அது ஸ்டிச்சிங் சார்ஜஸ் தனி. பட் இது வந்து 376 ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன். நான் கீழே கொடுக்குறேன் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில். ஸோ அந்த ரேட்டுக்கு இந்த அளவுக்கு ஒர்க் கொடுக்குறாங்கன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட் நெக்குக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட கண்டினியூட்டியா அதே டிசைனை ஃப்ரண்ட்லயுமே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கலர் வந்து ஒரு மாதிரி காமனான கலர்ன்றதுனால எல்லா சாரீஸ்க்கும் மேட்ச் ஆகும். எனக்கு பர்சனலி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. கேர்ள்ஸ்க்கு இதுதான் அப்படின்னு இல்லைல்ல, எது பார்த்தாலுமே நமக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ வாங்கின எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ரேட் கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் ஆர்டர் பண்ணேன். இந்த மெரூன் இதுக்கப்புறம் வரப்போகிற எம்ப்ராய்டரி ஒர்க்கில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு எனக்கு, மெட்டீரியல் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி. பட் அதையுமே பார்த்துடலாம். இப்போ பார்க்க போகிறது ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கிற ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சேம் நான் வந்து ஆரி ஒர்க்கை விட எம்ப்ராய்டரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆர்டர் பண்ணேன். பட் ரேட் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா. எக்ஸாக்ட் ரேட் 323 rupeesக்கு இந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக கொடுக்க முடியுமா அப்படின்னு அங்கே ரிசீவ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாக் ஆனேன் நான். அவ்வளோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி. அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஆரி ஒர்க்கை விட இது ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் எல்லாமே இதுலேயும் ப்ளூ தான், என்ன எல்லாமே ஒரே கலர் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு மாதிரி காமனான கலர்ஸ் தான் நமக்கு ஆன்லைன்லையுமே கிடைக்குது. அதுலேயுமே நான் எல்லாமே காமனாக இருக்கிறது எடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா எல்லா சாரீக்கும் மேட்ச் ஆகும் அப்படின்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அந்த ரீசன்னால தான் அது ஆரி ஒர்க். இதில் எம்ப்ராய்டரியில் இந்த மாதிரி காமன் கலர்ஸ் பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ளூவை பிக் பண்ணியிருந்தேன். இதுவுமே ராயல் ப்ளூ தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது. மெட்டீரியல் சேம் அந்த மெட்டீரியல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது மெட்டீரியல். இதில் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஃபிட் ஸ்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபியூஸ் வச்சுருக்காங்க. அது வச்சு பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ஏன் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஃபியூஸ் இருக்குது, தண்ணியில் போட்டால் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டிசைனை பற்றி பார்த்துருவோம். ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. எம்ப்ராய்டரி த்ரெட் ஒர்க், சரி அதெல்லாம் கொடுத்து அங்கங்கே இந்த ஸ்டோன் ஒர்க்கு பீட் ஒர்க்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்காது. ஸோ இது வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வர டிசைன் இது. அதே மாதிரி இதோட ஃப்ரண்ட் டிசைனுமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது.
ஸோ ஃப்ரண்ட் டிசைனும் அதே மாதிரி கண்டினியூட்டியாக இப்படி கொடுத்துருக்காங்க. பேக் நெக் டிசைன் இந்த மாதிரி இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது எதுவுமே வேஸ்ட் ஆகுற மாதிரிலாம் இல்லை, இதெல்லாம் ஸ்டிச் பண்ணால் அப்படியே இருக்கும். பீட் ஒர்க்கில் பண்ணதெல்லாம் கூட நாள் ஆக ஆக நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும், கொட்டும், அதெல்லாமே இருக்கும். பட் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணோன்னா வருஷ கணக்கில் அப்படியே வச்சுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் ப்ளவுசஸ் தான். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. 323 rupees அவ்வளோதான். அந்த ரேட்டுக்கு இது அவ்வளோ அழகான டிசைன் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஃபுல் ஸ்லீவ்ஸையுமே கவர் பண்ணும், அந்த அளவுக்கு பெருசாக தான் இருக்குது டிசைன்ஸ். நம்ம ஸ்லீவ்ஸ் பாதியாக கூட வச்சுக்கலாம், பட் இது ஃபுல் ஸ்லீவ்ஸையுமே கவர் பண்ணும், அவ்வளோ கிராண்டாக இருக்குது ஒர்க்கு. இது 323 rupeesக்கு ரொம்பவே வர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்த ப்ளவுஸை பார்க்கலாம். அடுத்த ஒரு ப்ளவுஸ் வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட். பட் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான் எனக்கு தெரியல. டைலர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட் மீஷோவில் நடக்கிறது. சம்திங் கலர் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி வேணால் வந்திருக்கு, பட் இந்த மாதிரி டோட்டலாக இப்படி டார்டாரா எப்பயுமே வந்ததில்லை. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர். இந்த மாதிரி டார்டாரா கிழிஞ்சு வந்திருக்கு. இது கிழிஞ்சிருக்கா இல்லை தனித்தனியாக பீஸ் வந்து கட் பண்ணியே கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி தான் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. இதோட டிசைனுமே ஒரு மாதிரி இருக்குது, தனியாக நெக் டிசைன் இப்படி இருக்குது, பட் அந்த கட்டிங் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகி வந்திருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ ஸ்லீவ்ஸ் இது ஒரு ஸ்லீவோட டிசைன் இங்கே இருக்குது, நெக்கோட ஃப்ரண்ட் டிசைன் இங்கே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பீஸில் நெக் டிசைன் பின்னாடி கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்லீவ் டிசைன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு ஸ்டிச் பண்ண முடியுமான்னு தெரியல. இந்த மாதிரி டார்டாராக கிழிச்சு கொடுத்துருக்காங்க. டோட்டலி டிசப்பாயிண்டட். பட் டிசைன், கிளாத் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. இது ஏன் அப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இதை வச்சு ஸ்டிச் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத யாராச்சும் டைலர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கப்பா. தயவு செஞ்சு இதை வாங்காதீங்க. நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஷியோராக இதோட லிங்க்குமே நான் உங்களுக்கு தரப்போகிறது கிடையாது. நல்லா இருக்கிறதோட லிங்க் எல்லாமே தரேன், இதோட லிங்க் நான் தரப்போகிறது இல்லை. ஐ எம் ஸோ சாரி. ஸோ இப்போ எல்லாமே ட்ரெண்டிங்கில் எல்லா சாரீஸ்க்கும் காமனான கலர்ஸாக கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி கலர்ஸை தான் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ வந்து ரெட் கலர், ரெட்டில் வந்து ஒரு டைமில் வந்து ரெட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் மோஸ்ட் ஆஃப் தி கலர்ஸ் ரெட்டில் வராது. யாராச்சும் இருக்கும்ல க்ரீன் கலர் சாரீ இருக்குது, அது ரெட் கலர் ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் ரெட் இல்லாமல் எப்படி ஒரு ஹால் ப்ளவுஸ் ஹால் அப்படின்னு சொல்லி நான் ரெட்டை பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இது காமன் கலர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ரெட்டுனா எனக்கு பிடிக்கும், அதனால பிக் பண்ணியிருந்தேன். இதோட டிசைன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெட்டுன்றதுனால க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் இந்த ரெண்டு காம்பினேஷன் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் ஒயிட் கலர் ஜரி, சில்வர், ஒயிட்னு சொல்ல முடியாது, சில்வர் கலர் ஜரி ஒர்க் கொடுத்து ரொம்ப ஹைலைட் பண்ணியிருக்காங்க. டிசைன் வந்து ரொம்ப ஹெவியாக ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சிம்பிள் அண்ட் யூனிக் அண்ட் கிராண்ட் எல்லாமே சேர்ந்த மாதிரி. இதில் என்னென்னா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ எல்லாமே வந்து அந்த சில்க் கிளாத் கொடுத்துருந்தாங்க இல்லையா, பட் இது வந்து வெல்வெட் ப்ளஸ் சில்க் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட கிளாத் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்க கொஞ்சம் ரிச்சாக இருக்குது, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நெக் டிசைன் இப்படி இருக்குது. நெக்கோட ஃப்ரண்ட் டிசைன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்படி தான் வரும். சாரி, நான் உல்டாவா காட்டிட்டு இருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நெக் டிசைன் வரப்போகுது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்கு இந்த ஒர்க்கு எல்லாமே கோல்டன் அண்ட் சில்வர் ரெண்டு சரியும் கொடுத்து ரொம்ப ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ்ஸ் ஒர்க்கு பார்ப்போம். ஸ்லீவ்ஸ் ஒர்க் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து கிட்ட கச்ச கச்சன்னு ஒர்க் இல்லாமல் ஒரு மாதிரி நீட்டாக இருக்குது, பார்க்க ஒரு மாதிரி டீசெண்டாக சூப்பராக இருக்குது லுக்கு. சில்வர் அண்ட் கோல்டு கலர் சரி கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே ஹைலைட்டடாக தெரியுது டிசைன் எல்லாமே. இதோட ரேட் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஷாக்காக தான் ஆவீங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் இது தான். ஆனால் எனக்கு இருக்கிறதுலே இதுதான் கொஞ்சம் ரிச்சாக தெரியுது. கிளாத்தோட குவாலிட்டியும் சரி, கலர் டிசைன் எல்லாமே இந்த எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ரிச்சாக நல்ல லுக்கு நல்லாவே இருக்குது. இது 229 rupees, ஜஸ்ட் 229 rupeesக்கு இந்த ப்ளவுஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதுலேயுமே ஃபியூஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. 229 rupeesக்கு டோட்டலி வர்த் அந்த ரெட் கலர் ப்ளவுஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லா கலெக்ஷன்ஸையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இது பிடிச்சிருக்கும், யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது காட்டின எல்லா கலெக்ஷன்ஸோட லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எக்ஸப்ட் அந்த க்ரீன் கலர் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் மட்டும் நான் கொடுக்க போகிறதில்ல. பட் எனக்கே அது டிசப்பாயிண்டடாக இருக்குது. மேபி உங்களுக்கு நல்லா வரலாம், பட் எனக்கு நல்லா வராதப்போ நான் உங்களுக்கு அந்த லிங்கை கொடுத்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண நான் விரும்பலை. ஸோ அதை தவிர்த்து காட்டின மற்ற எல்லா ப்ளவுஸோட லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அதுலேயுமே லிங்க்ஸை நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை பார்க்குறதுக்கு மீஷோ ஹால்ஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் ஹால்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இன்ஸ்டா பேஜுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பயோல நம்ம இன்ஸ்டா ஐடி இருக்கும், நான் வீடியோ ஸ்க்ரோல்லையுமே நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம இன்ஸ்டா பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே கிடைச்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.